ஹாய் ஃபேமிலிஸ். எஸ்பிஓவில் இப்போ நியூவாக வந்து டாஸ்க் வந்து பண்ண போகிறோம். எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பை மோட்டில் தான். பை மோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பை மோட்டில் நம்ம எஸ்பிஓவில் எந்த ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணமோ மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரில் தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோடு பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் டவுன்லோடு அப்ளிகேஷன் வந்து லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை. ஓகேவா? இப்போது நம்ம பை மோட் ஷாப்பிங் ஆப்பை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். அதில் தான் நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு டேக். இந்த டேக்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பை மோட் ஆப்பை வந்து அந்த ஓப்பன் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து கொண்டு போய் இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் பை மோட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்டை வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் பை மோட் ஷாப்பிங் ஆப். வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இன்டர்ஃபேஸ் வந்து. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை. இப்போ இந்த ப்ராடக்டை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? எடுத்துகிட்டு அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம் அதில் போயிட்டு போஸ்ட் போட்டுருங்க. இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு கமெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிடலாம். ஓகேவா? இதில் போயிட்டு நீங்கள் கேலரியில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ப்ராடக்டை நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கிடலாம். அந்த இமேஜை நான் பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து கொடுத்தாச்சு. சஃபோலா மசாலா ஓட்ஸ் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்டை பற்றின ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிடலாம். இப்போ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி அதில் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவும் நம்ம கொடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டில் நம்ம டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ப்ரொமோஷன் டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுதான் அந்த ப்ரொமோஷன் டேக். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த போஸ்ட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ப்ரைவேட், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூஆர்எல் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ இதில் வந்து பப்ளிக் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து போஸ்ட் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டா அந்த இது வந்து ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி வந்து போட்டுருவீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி போஸ்ட்டில் போட்டு பப்ளிக் வந்து நம்ம கொடுத்துடணும். பப்ளிக் கொடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்களா என்னுடைய போஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுதான் என்னுடைய போஸ்ட்டு. இப்போ அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட காப்பி லிங்க்கு தான் நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த காப்பி லிங்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து காப்பி ஆகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்து போய்க்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் நேம் இருக்குது, இதில் ப்ரொஃபைல் ஐடி இருக்குது. டைட்டில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலில் பார்த்திங்கன்னா பை மோட் ஷாப்பிங் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பை மோட் ஷாப்பிங் ஆப்புன்னு கொடுத்துக்கோங்க. சூஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், வெப்சைட். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ஃபேஸ்புக் அடுத்து யூஆர்எல் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அது காப்பி பேஸ்ட் ஆயிரும். பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த பை மோட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாமல் பை மோட் இதோட டேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதே மாதிரி பப்ளிக் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.